ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஜேஎஸ் சீரிஸ். நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹெட்டர் செக்ஷன்ல சப்போஸ் நான் கார்ட்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதோட டோட்டல் கவுண்ட் வந்து நான் ஷோ பண்ணணும். ஒன்ஸ் இந்த கார்ட்ட கிளிக் பண்ணேன்னா, அந்த கார்ட்ல எத்தன ஐட்டம்ஸ் இருக்கு, டோட்டல் பிரைஸ் எல்லாமே நான் ஷோ பண்ணணும். ஸோ அதுதான் இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராடக்ட் நான் போய்க்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து எனக்கு கார்ட்ல எதுவுமே இல்ல. எம்ப்டியா இருக்கு. இஃப் சப்போஸ் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு கார்ட்ல ஒரு ஐட்டம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ராடக்ட் நான் போறேன். ஸோ ஹியர் நான் வந்து நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். எனக்கு கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இங்க எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்டின்னா, ஹெட்டர் செக்ஷன்ல 2 ஐட்டம் இருந்துச்சுன்னா, என்னோட கவுண்ட் வந்து இங்க 2ன்னு சொல்லி ஷோ ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்டின்னா, நான் இந்த வியூ கார்ட்ட கிளிக் பண்ணேன்னா, எனக்கு கார்ட் பேஜுக்கு போகணும். ஒன்ஸ் கார்ட் பேஜுக்கு போயிட்டா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் 2 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு கார்ட் பேஜ்ல ஷோ ஆகணும். ஸோ அதோட டோட்டல் பிரைஸ் என்ன, டோட்டல் குவான்டிட்டி என்ன, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கார்ட் சம்மரி நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம கார்ட் கான்டெக்ஸ்ட்ல நம்ம எப்படி ஒரு லோக்கல் ஸ்டோரேஜஸ்ல ஒன்ஸ் நான் கார்ட்ல ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல எப்படி செட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்றது அப்படிங்கிறது ஆட் டூ கார்ட் அப்படிங்கிற டுட்டோரியல்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட கவுண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்ல 2 ஐட்டம்ஸ் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க 2 கவுண்ட் வந்து நான் ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஃபங்ஷன் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அங்க வந்து செட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணோம். இங்க கெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி அங்க ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணோம். இங்க வந்து பார்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கெட் ஐட்டம்ஸ்ல எத்தன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த கார்ட்ல நம்மளுக்கு இங்க வந்துரும். ஸோ கார்ட் டாட் லென்த்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதோட லென்த் வந்து எனக்கு 2ன்னு இங்க வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். கார்ட் ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு இங்க 2ன்னு இருக்கும். ஸோ இனிஷியலா 0ன்னு இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு 2ன்னு செட் பண்ணனால எனக்கு கார்ட் ஐட்டம் கவுண்ட்ல இப்ப 2ன்னு இருக்கும். இத வந்து நான் ஷோ பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த லாக் அவுட் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்துல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ கார்ட் ஐட்டம் கவுண்ட் வந்து 0க்கு மேல இருந்தா மட்டும் எனக்கு எனக்கு அந்த கார்ட் ஐட்டம் கவுண்ட்ட வந்து ஷோ பண்ணு அப்டின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு லாக் அவுட் பட்டன் பக்கத்துல வியூ கார்ட்ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்துல எனக்கு என்ன வரணும்னா, அதோட கவுண்ட் வந்து 2ன்னு ஷோ ஆகணும். ஸோ ஒன்ஸ் நான் இங்க அ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு கார்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கெட் பண்ணையில எனக்கு கார்ட் டாட் லென்த்ங்கிறதுல வந்து நம்மளுக்கு அ கார்ட் டாட் லென்த்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எப்படி செட் ஆகும் அப்டின்னா, 2ங்கிறது வந்து செட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கார்ட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 2ன்னு செட் ஆகும். அது டிஸ்ப்ளே பண்ணையில நம்மளுக்கு இதுக்கானது வந்து நாங்க இங்க கார்ட் ஐட்டம் கவுண்ட் வந்து 0க்கு மேல இருந்தா, கார்ட் ஐட்டம் கவுண்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும்போது எனக்கு 2ங்கிற ஐட்டம் வந்து 2 கவுண்ட்டும் வந்து எனக்கு 2ன்னு ஷோ ஆயிருக்கு. ஸோ நான் ஒன்ஸ் இந்த கார்ட் பேஜ கிளிக் பண்ணேன் அப்டின்னா, ஒரு லிங்க் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அந்த வியூ கார்ட்ல நான் லிங்க் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் லிங்க்ங்கிறது வந்து வச்சிருக்கேன். ஸோ லிங்க் வந்து இங்க ஓப்பன் பண்ணி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் இந்த வியூ கார்ட்ட நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எந்த கார்ட்ங்கிற ஒரு பேஜுக்கு வந்து போகணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த கார்ட்டோட பேஜுக்கு போகும். ஸோ இந்த கார்ட்டோட பேஜ்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் இந்த வியூ கார்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கார்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இமேஜ், நேமு, டிஸ்கிரிப்ஷன், இன்கிரீஸ் குவான்டிட்டி, டிக்ரீஸ் குவான்டிட்டி, ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே நம்ம இங்க கொண்டு வரணும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கார்ட் சம்மரி, டோட்டல் ஐட்டம்ஸ் என்ன, டோட்டல் குவான்டிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்கிரீஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகணும். டோட்டல் பிரைஸும் எனக்கு அதுக்கு தகுந்த மாரி எனக்கு இன்கிரீஸ் ஆகணும். ஸோ இதுதான் இந்த கார்ட் பேஜ்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எங்க அ இந்த ரிமூவ் கார்ட் ஐட்டம், இன்கிரீஸ் குவான்டிட்டி, டிக்ரீஸ் குவான்டிட்டிங்கிற ஃபங்ஷன் எல்லாமே வந்து நம்ப நம்ம டுட்டோரியல்ல பார்த்தோம். ஸோ இது எல்லாமே கார்ட் கான்டெக்ஸ்ட்ல நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரிமூவ் ஐட்டம்ஸ் எப்படி பண்றது, ஒரு ரிமூவ் ஃப்ரம் கார்ட் எப்படி பண்றது, இன்கிரீஸ் குவான்டிட்டி, டிக்ரீஸ் குவான்டிட்டீஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இப்ப வந்து அத கார்ட் பேஜ்ல நம்ம எப்படி ஷோ பண்றது அப்படிங்கிறதுக்காக, நான் கார்ட் பேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கார்ட் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ப ஸோ ஆல்ரெடி கார்ட் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் மூலியமா நம்ம இந்த
பர்ட்டிகுலர் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுத்துருக்கோம். கார்ட், ஆட் டூ கார்ட், ரிமூவ் ஃப்ரம் கார்ட், இன்கிரீஸ் குவான்டிட்டி, டிக்ரீஸ் குவான்டிட்டிஸ் குடுத்ததுனால நம்ம யூஸ் கான்டாக்ட் யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே தேவைப்படுது. கார்ட், ரிமூவ் ஃப்ரம் கார்ட், இன்கிரீஸ் குவான்டிட்டி, டிக்ரீஸ் குவான்டிட்டிஸ் எல்லாமே எங்க இருக்குன்னா, கார்ட் கான்டாக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ யூஸ் கான்டாக்ட்ஸ் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இது குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ ஹியர் இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் இன்கிரீஸ் குவான்டிட்டிங்கிறது அந்த கார்ட் கான்டாக்ட்ஸ்ல இருக்கு. டிக்ரீஸ் குவான்டிட்டிங்கிறது எல்லாமே வந்து கார்ட் கான்டாக்ட்ஸ்ல ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஐட்டம நான் இங்க லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேப் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம லிஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இமேஜஸ் இருக்கணும். ஸோ அந்த இமேஜஸோட விட்த் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐட்டமோட நேமு, ஸோ அந்த ஐட்டமோட நேமு, அந்த ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷன், ஐட்டமோட பிரைஸ் தான் இங்க ஷோ ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஐட்டமோட ஐடியும், அந்த ஸ்டாக்கும் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் வந்து இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்க்ரீஸ் குவான்டிட்டி இங்க போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா, அ க கார்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ நான் கார்ட் கான்டெக்ஸ்ட் போனேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இன்க்ரீஸ் குவான்டிட்டிக்கான ஃபங்ஷன் வந்து இங்க எழுதியிருப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் குவான்டிட்டி. ஸோ இது வந்து தனியா ஒரு டியூட்டோரியல்ல எப்படி அந்த பர்ட்டிகுலர் கார்ட் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி டிக்ரீஸ் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அத தான் அங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் ஐ கோ டூ த கார்ட் பேஜ். ஸோ இந்த கார்ட் பேஜ்ல போயிட்டு, ஸோ இன்க்ரீஸ் குவான்டிட்டி, டிக்ரீஸ் குவான்டிட்டிக்கான ஃபங்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இத கிளிக் பண்ணா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கார்ட் கான்டெக்ஸ்ட்ல டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டோட்டல் குவான்டிட்டியோட ஐட்டம் என்ன அப்படிங்கிறது ஐட்டம் டாட் குவான்டிட்டி. இப்ப எனக்கு ஒரு ஐட்டம் இருக்கு. இப்ப இன்க்ரீஸ் பண்ணா 2 ஐட்டம் ஆகும். ஸோ இப்ப இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐட்டம் டாட் குவான்டிட்டிய வந்து நான் அங்க குடுத்துருக்கேன். ஸோ குவான்டிட்டி வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ரிமூவ் குடுத்தேன்னா, அந்த பர்ட்டிகுலர் ரிமூவ் ஃபங்ஷன் வந்து கார்ட் கான்டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் கான்டெக்ஸ்ட்ல ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த கார்ட் சம்மரில பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டல் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இங்க செட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்ட்டோட லென்த் தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் ஐட்டம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு டோட்டலா எவ்ளோ நம்மளுக்கு குவான்டிட்டி இருக்கிறது அப்படின்னு இங்க செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அத வந்து இங்க ஷோ பண்ணியிருப்போம். ஸோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த டோட்டல் பிரைஸ வந்து ஸோ செட் பண்ணணும். ஸோ அந்த ஐட்டம் டோட்டல் ஐட்டம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம்ல இருக்க இனிஷியலா நம்மளுக்கு டோட்டல் வந்து 0வா இருக்கும். ஸோ அந்த ஐட்டமோட பிரைஸும், இந்த குவான்டிட்டியும் நம்ம வந்து இன்டூ பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒன் ஆஃப் த டியூட்டோரியல்ல எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒன்ஸ் நான் இங்க இந்த ப்ராடக்ட்டோட ஐட்டமும், அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு அந்த டோட்டல் பிரைஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆயி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த கார்ட்டோட ஐட்டம் கிரேட்டர் தென்னா இருந்தா மட்டும் தான் ப்ரொசீட் டூ செக் அவுட் அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கவுண்ட் வந்து எப்படி செட் பண்றது? ஒன்ஸ் நான் இந்த வியூ கார்ட் குடுத்தேன்னா, அந்த பேஜ்ல வந்து எப்படி நம்ம இந்த இமேஜஸ், அந்த நேம், டிஸ்கிரிப்ஷன், இந்த பர்ட்டிகுலர் குவான்டிட்டி, அந்த ரிமூவ் குடுத்தேன்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆயிரணும். ஸோ அதோட ஐட்டம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரணும். டோட்டல் குவான்டிட்டி எப்படி செட் பண்றது? அது டோட்டல் பிரைஸ் எப்படி செட் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்ப இந்த பர்ட்டிகுலர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்ப ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு கார்ட் சம்மரில பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இதுல அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நான் லாக் அவுட் குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசர் பார்த்தீங்கன்னா, நான் ram@gmail.com 1, 2, 3ன்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஸோ இப்ப வந்து நான் வேற யூசருக்கு போறேன். 1, 2, 3, 4, 5, 6 இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் லாகினுக்கு போனோம் அப்படின்னா, ஸோ நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வியூ டீட்டெயில்ஸ் போறேன். ஆட் டூ கார்ட் குடுத்தாச்சு.
ஸோ இங்க எனக்கு வியூ கார்ட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இப்ப வந்து நான் இத லாக் அவுட் பண்ணிர்றேன். ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு யூசர் வந்து சந்தியா கே இதுல 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு குடுத்து சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கார்ட்டோட வியூ கார்ட்ல வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணலின்னா, எனக்கு 0ங்கிற கவுண்ட் தான் இருக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் அந்த கார்ட்டோட வேல்யூ வந்து அ 1ன்னு வந்திருக்கு. ஸோ நான் எந்த எந்த ஒரு அக்கவுண்ட்டுக்கு போனாலும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு யூசர் அக்கவுண்ட்டுக்கு போறேனோ, அந்த வியூ கார்ட்டோட வேல்யூ தான் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, radha@gmail.comல ஒரு கார்ட் வேல்யூ ஆட் பண்ணோம். ஸோ அந்த கார்ட் வேல்யூவே இங்கேயும் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நான் ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு ram@gmail.com அப்படிங்கிறதுக்கு போனேன்னா, அந்த கார்ட்டோட வேல்யூவும் எனக்கு அது சேமா 1, 2, 3 குடுக்குறேன். சப்மிட் பண்றேன். ஸோ இப்ப வந்து எனக்கு வியூ கார்ட்ல 0 தான் இருக்கணும். ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியூ கார்ட்ல 1ன்னு இருக்கணும். ஸோ ராமோட அக்கவுண்ட்டுக்கு போனா, ராமோட கார்ட்ல என்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வரணும். ராதா அக்கவுண்ட்டுக்கு போனா, ராதா என்ன கார்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் யூசர் யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்களோட கார்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பர்ட்டிகுலர் யூசரோட கார்ட்டோட வேல்யூ எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ.